இந்த மாதிரி சொரா புட்டு பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சும்மா வேறு லெவலாக இருக்கும். முதல்ல எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயிலையோ இல்லை ஒரு அகண்டமான பாத்திரத்துலேயோ தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு அப்புறம் இந்த கழுவின அந்த சொரா மீனை அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணணும். அது கொஞ்சம் வெந்த வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும் தண்ணியிலேருந்து எடுத்து. அதுக்கப்புறம் அந்த தோலியெல்லாம் உரிக்கணும். சொராவில் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சம் மிளகாப்பொடி, தனியாகவும் மிளகாவும் கலந்த பொடி இது. அவ்வளோதான். அதை நம்ம நல்லா சாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பொடியாக நறுக்கணும், உரிச்ச வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் நல்லா கொஞ்சம் போட்டு வாங்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பொடியாக நறுக்கணும் வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்ஸியில் நல்லா வதங்கணும். மாதிரி இது கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள். சொரா எவ்வளோ நேரம் வேக வச்சிங்க? எவ்வளோ குவான்டிட்டியோ அது தகுந்த மாதிரி நேரம். சீக்கிரம் வந்து